கலிபோர்னியாவின் சான் ஆண்டோனியா பகுதியில் கிரீக் சாலையில் ஒரு வினோத உருவம் சுற்றி திரியிறதா பலரும் குறிப்பிடுறாங்க. அந்த வழியால் செல்லக்கூடிய வாகனங்களை மறிப்பதாகவும் மக்களை தாக்குவதாகவும் பல தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. அந்த பாதையில செல்லக்கூடிய மக்கள் ரொம்பவே அந்த பாதையில செல்றதுக்கு அஞ்சுறதாகவும் குறிப்பிடுறாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் செய்கிற போது அந்த ஒரு உருவம் தோள்கள் எரிந்த நிலையில ரொம்பவே மாறுபட்ட தோற்றத்துல அந்த பகுதிகளில் சுற்றி திரியறதாகவும் மக்கள் குறிப்பிடுறாங்க. 1948 காலப்பகுதியில் சான் ஆண்டோனியாவின் ஓயாய் பள்ளத்தாக்கில் ஒரு தீ விபத்து நடந்ததாகவும் அந்த தீ விபத்துல சார்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தந்தையும் அவருடைய மகன் இருவரும் மாட்டிக்கொண்டதாக சொல்றாங்க. அதன் பிறகு அந்த ஒரு தீ விபத்துல தந்தையார் இறந்ததுக்கு பிறகு மகன் மனநலம் பாதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லியும், மனநலம் பாதிக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய காட்டு பகுதிக்குள்ள மகன் ஓடிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு தன்னுடைய மகனை தேடி அந்த இறந்த தந்தை தான் சாலை ஓரங்கள்ல நிக்கிறார் அப்படின்னும் மக்கள் குறிப்பிடுறாங்க. இன்று வரைக்கும் சான் ஆண்டோனியா பகுதியில் இருக்கக்கூடிய கிரீக் சாலைகள்ல மக்கள் போறதுக்கு அஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க.